கரங்களை வைத்து அல்லேலூயா. இன்றைய தியானத்திற்காக கொடுக்கப்பட்ட வேத வசனத்தை வாசித்து ஒரு சிறிய ஜெபம் பண்ணுவோம். அப்போஸ்தலர் எழுதின நடபடிகள் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 12:10 வாசிக்க கேட்போம். அவர்கள் முதலாம் காவலையும் இரண்டாம் காவலையும் கடந்து நகரத்திற்கு போகிற இருப்பு கதவண்டையிலே வந்தபோது அது தானாய் அவர்களுக்கு திறவுண்டது. அதன் வழியாய் அவர்கள் புறப்பட்டு ஒரு வீதி நெடுங்க நடந்து போனார்கள். உடனே தூதன் அவனை விட்டு போய்விட்டான். கண்களை மூடி அந்த வசனத்தின் மேல கரங்களை வைத்து நாம் ஜெபிக்கலாம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த அருமையான 10ஆம் நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். சிறைச்சாலை கதவு ஆண்டவரே எப்படி தானாய் திறந்ததோ ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் எந்த காரியத்தெல்லாம் நாங்கள் சிறைப்பட்டு கிடக்கிறோமோ ஆண்டவரே, அந்த கதவுகளை தானாய் திறக்க செய்கிறவர் ஆண்டவரே. ஆண்டவர் வந்திருக்கிற ஜனங்கள் விடுதலையாகட்டும் சுவாமி. உமது வார்த்தையினால் அவர்களை பலப்படுத்துவீராக. எல்லா தடைகள் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். இந்த கூட்டங்கள் எல்லாம் தடைபடி நிற்கிற பொல்லாத சாத்தானை நாங்கள் இயேசுவின் நாமத்தில் கட்டுகிறோம் ஆண்டவரே. நீரே மகிமைப்படுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. இந்த காலை வேளையிலே ஆண்டவர் சிறைச்சாலையை திறக்கிற தேவன். ஆமென். நம்முடைய வாழ்க்கையில் எந்த காரியத்திலாம் சிறையிருப்பில் இருக்கிறோமோ, ஸ்தோத்திரம். சிறையிருப்பு என்பது ஒரு தனிமையை குறிக்கிறது. ஸ்தோத்திரம். அந்த தனிமை அகல வேண்டும் என்றால் ஒருவருடைய ஸ்தோத்திரம் துணையுமில்லாமல் மனம் வருந்தி ஒருவேளை இந்த வசனத்தை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். தனிமை எந்த ஒரு காரியத்தை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவது தான் சிறையிருப்பு. காலை வேளையில் அப்படிப்பட்ட சூழ்நிலையோடு வந்திருக்கலாம். கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு பேச விரும்புகிறார். அல்லேலூயா, ஆமென். ஸ்தோத்திரம். இப்பொழுது அந்த விடுதலை, சிறைச்சாலை விடுதலை மிகவும் அவசியம். பாருங்களேன், இந்த சிறைச்சாலையில் பவுலடிகளார் எப்படி சிறையிருப்பு வைக்கப்பட்டார் என்றால், அந்த வசனத்தை வாசிங்க. 4ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அவனை பிடித்து சிறைச்சாலையிலே வைத்து பஸ்கா பண்டிகைக்கு பின்பு ஜனங்களுக்கு முன்பாக அவனை வெளியே கொண்டு வரலாம் என்று எண்ணி அவனை காக்கும்படி வகுப்புக்கு 4 போர் சேவகராக ஏற்படுத்திய 4 வகுப்புகளின் வசமாக ஒப்புவித்தான். 4 அடுக்கு பாதுகாப்பிலே ஸ்தோத்திரம் அப்போஸ்தலனாகிய பேதுரு அவர்கள் சிறை வைக்கப்படுகிறார். அவர் அப்படி ஒரு பெரிய குற்றவாளியா அப்படின்னா, ஸ்தோத்திரம் பாருங்க, அப்படி ஒரு என்ன தவறு செய்தார்? ஏன் 4 அடுக்கு பாதுகாப்பு? அதுவும் ஒவ்வொரு அடுக்கில் எத்தனை பேர் இருந்தார்கள்? 4 போர் சேவகரை ஏற்படுத்தி. மீண்டும் அந்த வசனம் வாசிக்கலாம். அவனை காக்கும்படிக்கு வகுப்புக்கு 4 போர் சேவகராக ஏற்படுத்திய 4 வகுப்புகளின் வசமாக ஒப்புவித்தான். 4 அடுக்கு பாதுகாப்பிலும் 4 பேர் இருந்தனர். கவனிங்க. அப்ப நன்னாங்கு 16 போர் சேவகர்களை வைத்து இந்த பேதுரு அவர்களை சிறையிருப்பு வைத்தான் என்றால், அப்படி என்ன இவர் குற்றம் செய்தார்? இவ்வளோ பத்திரமா வெளியே போகாமல் பாதுகாக்கணும்னு என்ன இருக்குது அப்படின்னா, ஸ்தோத்திரம், அதில் ஒரு ரகசியம் இருக்குது. 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 5:23. சிறைச்சாலை மிகுந்த பத்திரமாய் பூட்டப்பட்டிருக்கவும் காவற்காரர் வெளியே கதவுகளுக்கு முன் நிற்கவும் கண்டோ, திறந்த பொழுதோ உள்ளே ஒருவரையும் காணோம் என்று அறிவித்தார்கள். ஏற்கனவே இந்த பேதுரு அப்போஸ்தலர்களை பிடித்து ஏரோது சிறை வைத்திருக்கிறான். கவனிங்க. அந்த சிறையை வைத்த நேரத்தில் இதே அற்புதத்தை ஆண்டவர் ஏற்கனவே செய்தார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கதவுகளெல்லாம் பூட்டப்பட்டிருக்கிறீர்களே, தானாய் இவர்கள் வெளியே வந்து ஸ்தோத்திரம் விடுதலையானார்கள். ஸ்தோத்திரம். போர்ச்சவர்கள் பார்க்கிறாங்க. சிறைச்சாலையில் பார்க்கும்போது சிறைச்சாலை பூட்டப்பட்டிருக்கிறது, ஆனால் அப்போஸ்தலர்களை காணவில்லை. இப்போ ஏரோதுக்கு புரிஞ்சு போச்சு, ஏதோ ஒன்று இவங்களை
இவர்களை விடுவிக்கிறது என்று சொல்லி, இன்றைக்கு அப்போஸ்தலனாகிய இந்த பேதுருவை யாராலும் விடுவிக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சிறையிருப்பில், 4 அடுக்கு பாதுகாப்பில் இவரை நான் வைக்கிறேன்னு சொல்லிட்டு, ஸ்தோத்திரம், அந்த ஏரோது பாருங்க 16 சேவகர்களை ஏற்படுத்தி, ஸ்தோத்திரம், எந்த விதத்திலும் வழியே இல்லை, இந்த பேதுரு சிறைச்சாலையிலிருந்து வருவதற்கு எந்த விதத்திலும் ஒரு சாத்தியமற்ற ஒரு காரியத்தை செய்யணும்னு சொல்லி 4 அடுக்கு பாதுகாப்பில், ஆமேன், பக்தன் இந்த பேதுரு இருந்தாலும் தேவ திட்டமே நிறைவேறும். ஹல்லேலூயா, ஆமென். சில விஷயங்களில் நீங்கள் வந்திருக்கலாம், இந்த குறிப்பிட்ட விஷயத்தில் ஸ்தோத்திரம், எனக்கு வாழ்க்கையில் விடுதலை அடைய வாய்ப்பே இல்லை பாஸ்டர், ஸ்தோத்திரம், எந்த விதத்திலும் சாத்தியமில்லை என்று வந்திருக்கலாம். பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையில் நம்மோடு பேசுகிறார். ஸ்தோத்திரம், ஆண்டவர் வைத்திருக்கிற திட்டம் நிறைவேறும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அது எத்தனை பெரிய சாத்தியமற்ற, இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை நமது தேவன் செய்கிற தேவன். ஹல்லேலூயா. இங்கே ஏரோது நினைச்சான், பேதுருவை சிறைச்சாலையிலிருந்து எந்த விதத்திலும் விடுதலையாக்க முடியாது, 4 அடுக்கு பாதுகாப்பில் இருக்கிறான். கிட்டத்தட்ட 7 நாள் முடிஞ்சிருச்சு. இப்போ கடைசி நாள், இந்த நாள் முடிந்து அடுத்த நாள் காலையில் பேதுருவை, ஸ்தோத்திரம், இந்த ஜனங்களுக்கு முன்பாக கொலை செய்ய போகிறான். அதுதான் பேதுருடைய பெரிய திட்டம். ஆக முதல் வசனத்தை 2 வசனத்தில் பார்த்தீங்கன்னா, யாக்கோபை கொலை செய்தது, ஸ்தோத்திரம், இஸ்ரவேல் அந்த ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத ஜனங்களுக்கு மிகவும் பிரியமாயிருந்தது. ஆகவே ஏரோது அடுத்த டார்கெட் யார் அப்படின்னா இந்த பேதுரு தான். இவனை கொலை செய்யாமல் விடக்கூடாதுன்னு சொல்லி அடுத்த நாள் காலையில் இவனை சிறைச்சேதம் பண்ண வேண்டும் என்று சொல்லி, பஸ்கா பண்டிகை முடியட்டும், 8 நாள் விசேஷித்த ஆசரிப்பு, அந்த பண்டிகை முடியட்டும் என்று சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்கிறான். விடிந்தால் சிரசேதம், விடிந்தால் இவனை கொலை செய்து விடுவான். அந்த விடிந்தால் நடக்க போகிற மரண தண்டனை வரை இந்த 7-8 நாட்கள் முடிய போகிறது. கவனிங்க, 8 நாள் 4 அடுக்கு பாதுகாப்பில் இருந்த பேதுருவை ஆண்டவர் சிறைச்சாலையை திறந்து விடுவிக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். நம்முடைய ஆண்டவர் எப்பமாவது கால தாமதம் பண்ணுவாரா? நெவர், ஒருபோதும் இல்லை. ஆமென். தேவ ஜனம் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையில் ஆண்டவர் ஒருபோதும் கால தாமதம் செய்கிற தேவன் அல்ல. ஆமென். நம்முடைய பார்வைக்கு சில காரியங்கள் எல்லாம் லேட் ஆகுதே, இதெல்லாம் இன்னும் நடக்கலையே, ஸ்தோத்திரம், வாழ்க்கை முடிய போகிறதே என்று சொல்லி ஒரு பெரிய கேள்வியோடு வந்திருக்கலாம். இந்த காலை வேளையில் ஆவியானவர் உங்களோடு பேசுகிறார், திருச்சபையோடு பேசுகிறார், நம்மோடு ஆண்டவர் தீர்க்கமாக இடைபடுகிறார். பயப்படாதே. ஹல்லேலூயா. காலதாமதம் அவருக்கு ஒரு பொருட்டே அல்ல. ஆமென். எந்த ஏரோதும் தடுக்க முடியாது, 16 சேவகர்கள் தடுக்க முடியாது, எந்த கதவுகள் தடுக்க முடியாது. ஆண்டவருடைய திட்டமே நிறைவேறும். பிரியமான நல்ல கரங்களை தட்டி, எத்தனை பெரிய தடை உனக்கு விரோதமாக இருக்கலாம், தடையை உடைக்கிறவர், கோணலானவைகளை செவ்வையாக்குகிறவர் நம்மத்திலே இருக்கிறார். ஆமென். 4 அடுக்கு பாதுகாப்பும் 16 சேவகர்களும் இந்த சிறையிருப்பை தடுக்க முடியலங்க. ஸ்தோத்திரம். என்ன நடந்தது அப்படின்னா, அப்போ நம்ம இப்படி கடினமான சூழல்ல நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு காரியத்தை நினைத்து கொள்ள வேண்டும், நாம் ஸ்தோத்திரம் குழுவாக சேர்ந்து ஜெபிக்க வேண்டும். ஆமென். இப்போ 8 நாள் ஜெபம் இருக்கிறாங்க. இவர் எப்போ அரெஸ்ட் பண்ணப்படுறாரோ அப்போ சபை ஜெபிக்க ஆரம்பிக்கிறது. ஹல்லேலூயா. அடுத்த வசனத்தை வாசிங்க, 5ஆம் வசனத்தை வாசிங்களே. அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடே ஜெபம் பண்ணினார்கள். ஜெபம். ஹல்லேலூயா. எந்த விதத்துலங்க இவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு? நம்ம வாழ்க்கையில ஜெபந்தான் ஒரு பெரிய பிடிமானம். 4 அடுக்கு பாதுகாப்பில் பேதுரு இருக்கிறார். அவரை விடுவிக்க யாராலும் முடியாது. ஆனால் சபையார் ஸ்தோத்திரம் ஒரு அஸ்திரத்தை கையில் எடுக்கிறார்கள், ஜெபம் என்ற ஆயுதத்தை. ஹல்லேலூயா. 4 அடுக்கு பாதுகாப்பிலிருந்து
வெளியே வரணும் அப்படின்னா ஆண்டவர் தவிர இந்த அற்புதத்தை யாராலும் நிகழ்த்த முடியாது. ஹல்லேலூயா. ஆமென். சாத்தியமற்ற ஒரு காரியத்துக்காக ஜெபிக்கலாமா? கண்டிப்பா ஜெபிக்கலாம். ஆமென். ஜெபத்தை போல ஒரு பெரிய ஆயுதம் ஒன்றுமே இல்லை பிரியமானவர்களே. இந்த காலை வேளையில ஸ்தோத்திரம், எந்த விதத்திலும் ஸ்தோத்திரம் வழியே இல்லை இந்த காரியத்தில் விடுதலை அடைய, ரட்சிப்பு அடைய. என் வீட்டில் இந்த காரியம் நடக்க ஸ்தோத்திரம், வானத்திலிருந்து ஆண்டவரே இறங்கி வந்தாலும் முடியாது என்று நினைக்காத. ஸ்தோத்திரம், மனுஷரால் கூடாதது, சூழ்நிலைகளால் முடியாதது கர்த்தரால் ஆகும் என்று ஆவியானவர் உரைக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். எந்த விதத்திலும் சாத்தியமற்ற காரியங்களுக்காக ஜெபிக்கலாமா? கண்டிப்பா ஜெபிக்கணும். அது எப்படி ஜெபிக்கணும்? ஊக்கத்தோடு ஜெபிக்கணும், விடாபடியா ஜெபிக்கணும், தொடர்ந்து ஜெபிக்கணும். உடனே பதில் இல்லையே, 8 நாள் முடிய போகுது. எப்போ அரெஸ்ட் பண்ணாங்களோ அப்ப இருந்து ஜெபிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஆண்டவரே என்று சொல்லி ஒரே ஜெப குறிப்பை எத்தனை தடவை ஜெபிக்கிறது ஆண்டவரே என்று. ஆமேன். விசுவாச மக்கள் சோர்ந்தே போகவில்லை. அல்லேலூயா. இந்த காலை வேளையில ஒரே ஜெப குறிப்பை ஆமேன் எத்தனை ஆண்டுகள் நான் ஜெபிப்பது ஆண்டவரே என்று சொல்லி சோர்ந்து போய் வந்திருக்கிற தேவ ஜனமே, உன்னை உத்வேகப்படுத்த, உன்னை உற்சாகப்படுத்த ஆண்டவர் சொல்லுகிறார், இடைவிடாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ணி கொண்டிரு. ஓ, ஆண்டவர் ஏற்ற வேளையில கிரியை செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அவருக்கு கால தாமதம் என்ற ஒன்று இல்லவே இல்லை. ஆமென். அல்லேலூயா. இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியத்தை ஆண்டவர் செஞ்சானா வெளியே கொண்டு வர முடியும். This is supernatural miracle. கவனிங்க, இந்த காலை வேளையில கடினமான சூழலில் இந்த சபையார் நமக்கு கற்றுத்தருவது keep on pray. ஹல்லேலூயா. அந்த விசுவாசத்தோடு விடாபிடியாய் ஒரே ஜெப குறிப்பை வைத்து 8 நாட்கள் ஜெபிக்கிறாங்க பாருங்களேன். அந்த வசனத்தை வாசிங்க. ஸ்தோத்திரம். 12ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அவன் இப்படி நிச்சயித்து கொண்டு மார்க்கு என்னும் பேர் கொண்ட யோவானுடைய தாயாகிய மரியாள் வீட்டுக்கு வந்தான். அங்கே அநேகர் கூடி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். பேதுரு வந்துட்டாருங்க. இப்ப வர ஜெபித்து கொண்டே இருக்கிறாங்க. அப்படின்னா அவங்களுக்குள்ள என்ன ஒரு விசுவாசம். அல்லேலூயா. ஆமென். கீப் ஆன் ப்ரே. கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும், தட்டிக்கொண்டே இருக்க வேண்டும். ஸ்தோத்திரம். ஆண்டவரிடத்தில் அவருடைய முகத்தை தேடிக்கொண்டே இருக்க வேண்டும். தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில் உன் ஜெபத்தை விட்டுறாதீங்க. ஸ்தோத்திரம். இந்த செய்தியை கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் கொடுக்கிற ஆலோசனை என்னவென்றால், ஜெபத்தை விட்டு விடாதே. கீப் ஆன் ப்ரே. அந்த ஜெபத்திற்கு பதில் உண்டு. ஹல்லேலூயா. எதுவரைக்கும் ஜெபிக்க வேண்டும்? பேதுரு அவர்கள் கதவை தட்டி உள்ளே பிரவேசிக்கிற வரை ஜெபித்து கொண்டிருந்தார்கள் என்றால், பதில் கிடைக்கும் வரைக்கும் ஜெபம் பண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஜெபம் ஒரு நாள் வீண் போகாது. இயற்கைக்கு அப்பாற்பட்ட பெரிய காரியங்களை செய்கிற தேவன் நம்மச்சிலே இருக்கிறார். ஜெபத்துக்கு பதில் உண்டு. கண்ணீருக்கு பதில் உண்டு. ஆண்டவருடைய திருமுகத்தை தேடி வருவதற்கு பதில் உண்டு. ஓ, உன் அலைச்சல்களை கர்த்தர் பார்க்கிறார். உன் கண்ணீரை ஆண்டவர் துருச்சியிலே வைத்திருக்கிறார் மகளே. அல்லேலூயா. ஆமென். பதில் கிடைக்கும் வரைக்கும் ஜெபிக்க வேண்டும். அது தொடர் ஜெபம், ஒற்றுமையான ஜெபம். ஒரே ஜெப குறிப்பை மறுபடி சொல்லி விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு அவர்கள் ஜெபித்தார்கள். அல்லேலூயா. கவனிங்க, இப்போ பேதுருவை பார்க்க போறோம். இவ்வளவு நேரம் நம்ம ஜெபத்தை குறித்து, கடினமான சூழலில் என்ன செய்யணும், விசுவாசிகள் நமக்கு நல்ல திருஷ்டாந்தமாக இருந்தார்கள். கடினமான சூழலில் நம்ம எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பார்த்தீங்களா? ஹவு டு பிஹேவ் அவர் செல்ஃப். இது நான் ஏற்கனவே சொன்னேன், சூப்பர் நேச்சுரல் மிராக்கிள். காட் இஸ் ஆல்வேஸ் இன் கண்ட்ரோல் பிஹைண்ட் த சீன். ஒரு திரையின் காட்சியின் மறைவிலே இருந்து ஆண்டவர் செயல்படுகிறவர். அல்லேலூயா. ஆண்டவர் இருக்கிறாரா? 8 நாள் ஜெபம் பண்ணியாச்சே, இன்னும் ஜெபம் கேட்கப்படலையே, கால தாமதமாகி கொண்டே இருக்கிறதே, இதெல்லாம் நடக்குமா? நடக்கும். அல்லேலூயா. ஆமென். எப்பேற்பட்ட சாகர தருவாயில் இருந்தாலும் சரி, கர்த்தர் உயிரோட வாழ வைப்பார்னு ஒரு ஊழியன் சொல்லணும். ஆமென். அந்த வார்த்தையை தேவன் கனப்படுத்துவாருங்க. இதெல்லாம் ஆகாதுன்னு ஒருத்தரை பார்த்து சொல்லிடக்கூடாது.
பார்த்தீங்களா? 4 அடுக்கு பாதுகாப்புலேருந்து எப்படிங்க வெளியே வர முடியும்? இது நடக்காத சாத்தியமற்ற ஒரு காரியத்துக்கு ஜெபிக்கலாமா? ஜெபித்து கொண்டே இருங்கள். கர்த்தர் ஏற்ற வேளையில பதில் தருகிற தேவன். அல்லேலூயா. இப்போ ஹவு டு பிஹேவ், நல்ல கவனிங்க. நம்ம இந்த வேத வசனத்தை படிக்கிறோம், நமது வாழ்க்கைக்காக நாம் படிக்க வேண்டும். அல்லேலூயா, ஆமென், சோத்திரம். இதனால் நமக்கு அறிவு ஏற்படும், நல்ல முதிர்ச்சி, நல்ல பண்புகள் பெருகுங்க, நல்ல கேரக்டர் வரும். ஓஹோ, அப்போஸ்தலனாகிய பேதுரு அவர் சிறையிருப்பின் சென்றபோது இப்படி நடந்துக்கிட்டாரே, நாமும் இப்படி தான் நடக்கணும்னு சொல்லி நல்ல பண்புகள், ஞானம் வெளிப்படும். சோத்திரம், நல்ல அறிவு நமக்கு கிடைக்கும். ஹல்லேலூயா, ஆமென். வாழ்கிற விதத்தை நம்ம கற்றுக்கொள்ள முடியும். எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறோம்? ஆமென். இந்த காலை வேளையில் பாருங்க, பேதுரு இவ்வளோ கடினமான சூழ்நிலை அவருக்கு தெரியும். இந்த பஸ்கா பண்டிகை முடிஞ்சா அடுத்த நாள் காலையில் சிரச்சேதம். ஆனால் அவரோ என்ன செய்கிறார் அப்படின்னா, 6ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். ஏரோது அவனை வெளியே கொண்டு வரும்படி குறித்திருந்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரியிலே பேதுரு 2 சங்கிலிகளினாலே கட்டப்பட்டு 2 சேவகர் நடுவே நித்திரை பண்ணி கொண்டிருந்தான். காவற்காரரும் கதவுக்கு முன்னிருந்து சிறைச்சாலையை காத்து கொண்டிருந்தார்கள். காவற்காரர் காத்திருக்க, கைகளிலே விலங்கு பூட்டிருக்க, காலை சூரியோதயத்திலே இவருடைய கழுத்து அறுபட. இதில் யாராவது தூங்க முடியுமாங்க? நாளைக்கு காலையில் ஒரு மரண தண்டனை அப்படின்னா அந்த குற்றவாளி எப்படி இருப்பான்? டென்ஷனாக இருப்பான், பதற்றமா, பயத்தோடு நகத்தை கடிச்சிட்டு தூங்க முடியுமா? கையில் 2 விலங்கு, எப்படி இப்படி முடியும் அப்படின்னா அதுதான் பரிசுத்தவானுடைய நல்ல குணம். ஹல்லேலூயா, ஆமென். எப்படி இவ்வளோ பதற்றம், காலை சிறைச்சேதம், இஸ் இட் பாசிபிள்? ஒரு டென்ஷன் இல்லை, ஒரு பயம் இல்லை, மயான அமைதி, நல்லா படுத்து தூங்குறாரு, டீப் ஸ்லீப். அப்படின்னா ஆண்டவர் மேலே அவ்வளோ நம்பிக்கை. ஹல்லேலூயா. ஆண்டவர் எதை செய்தாலும் அவருடைய மகிமைக்காக செய்வார். ஹல்லேலூயா, ஆமென். நான் வாழ்ந்தாலும் சரி, வாழ்ந்தா சபைக்கு பிரயோஜனமாக இருப்பேன், இறந்தா பரலோகத்தில் ஆண்டவரோடு இருப்பேன். ஹல்லேலூயா. நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். கரங்களை தட்டி, நான் வாழ்ந்தாலும் மரித்தாலும் உம்மோடுதான், உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், நேசிக்கிறேன், உயிர் வாழ்கிறேன், நேசிக்கிறேன். வாழ்ந்தாலும் மரித்தாலும் உம்மோடுதான், நான் வாழ்ந்தாலும் இயேசுவுக்கா, மரித்தாலும் இயேசுவுக்கா. அல்லேலூயா. தேவன் நம் பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் நிற்பவன் யார் என்ற விசுவாசம், தைரியங்க. நெருக்கடியான நேரத்தில் பயப்படாதீங்க. ரோமர் 8:31 இதுதான் சொல்லுது. தேவன் நம் பட்சத்தில் இருக்கிறாரு, நம்ம எதுக்கு பயப்படணும்? டென்ஷன் ஆகாதீங்க, பயப்படாதீங்க, பதற்றம் அடையாதீங்க. இந்த காரியத்தெல்லாம் எப்படி நான் செய்து முடிக்க போகிறேன்னு சொல்லி ப்ரெஷர் தான் உங்களுக்கு கூடும். அப்படியே ஆண்டவர்கிட்ட விட்டுருங்க. இந்த 10ஆவது நாளில் கர்த்தர் எல்லாம் பார்த்து கொள்வார். அல்லேலூயா, ஆமென். அவ்வளோ தைரியம், அவ்வளோ விசுவாசம் ஆண்டவர் மேலே நிதானமாக இருப்பது. கவனிங்க, இந்த காலை வேளையில் ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். இவர் எப்படி தூங்கினாராம்?
அதில் மறைமுகமாக சூசகமாக எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த வசனத்தை வாசிங்க, 7ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான். அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. அவன் பேதுருவை விழாவிலே தட்டி, என்னவா, ஒருத்தர் வந்து நல்ல தட்டி உலுக்கி எடுப்புறாருன்னா டீப் ஸ்லீப், அயர்ந்த நித்திரை. ஹல்லேலூயா. அவ்வளோ ஸ்லீப் எப்படிங்க அப்படின்னா, ஆண்டவர் மேலே விசுவாசம், ஆண்டவர் மேலே எல்லாம் பாரத்தை போட்டார். இது என் வாழ்க்கையா, இது என்னுடைய காரியமா, இதெல்லாம் உங்கள் காரியம் ஆண்டவரே. இப்போ சிறையிருப்பு உங்கள் காரியத்து நிமித்தம் தான் நான் வந்திருக்கிறேன், நான் எதுக்கு பயப்படணும்? என்ன நம்பிக்கை பாருங்கள், விசுவாசம். அயர்ந்த நித்திரை. இந்த காலை வேளையில் ஸ்தோத்திரம், அப்படிப்பட்ட விசுவாசமும் நல்ல தைரியமுமான வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு தருவாராக. ஹல்லேலூயா. டென்ஷன் ஆகாதீங்க, பயப்படாதீங்க, பதற்றம் அடையாதீங்க, கர்த்தரே எல்லாம் பார்த்து கொள்வார். வாசிங்க, தட்டி எழுப்பி சீக்கிரமாய் எழுந்திரு என்று அவனை எழுப்பினான். உடனே சங்கிலிகள் அவன் கைகளிலிருந்து விழுந்தது. கவனிங்க, சீக்கிரம் அவசரப்படுத்துறார் பாருங்க. 8 நாள் ஏனுங்க இவர் இவ்வளோ தாமதித்தார்? இப்போ சபையாரின் ஜெபம் நான் யோசித்து பார்த்தேன், ஊக்கமாக இருந்திருக்கும். ஹல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். ஊக்கமான ஜெபத்தை விட்டுறாதீங்க, இன்னும் சுதி ஏற்றுங்கள், அந்த ஜெபத்தை இன்னும் மெருகேற்றுங்கள், ஆண்டவரோடு தொடர்ந்து போராடுங்கள். ஆண்டவர், நீங்க எவ்வளோ சீக்கிரமாய் துரிதமாய் போராடி ஜெபிக்கிறீர்களோ, கர்த்தர் உங்களுக்காக அவசரப்படுத்துவார். இந்த 10ஆவது நாள் காலை வேளையில உங்களுக்காக அவசரப்படுத்துகிற தேவன் ஒருவர் உண்டு. ஹல்லேலூயா. எந்த காரியத்தில் நீங்கள் போராடி, ஆண்டவரே இந்த காரியத்தில் இன்னும் எனக்கு அற்புதம் நடக்கவில்லையே என்று சொல்லி பாரத்தோடு வந்திருக்கிறாய மகளே, இந்த இடத்துல நீ ஆராதிக்கிற இந்த வேளையில உனக்காக கர்த்தர் அவசரம் காட்டுகிற தேவன். ஹல்லேலூயா. யுத்தம் செய்கிற தேவன். ஸ்தோத்திரம். உன்னுடைய ஆசீர்வாதங்களை சிறைபிடித்து வைத்திருக்கிற சத்துருவோடு ஆண்டவர் போராடுகிற தேவன். ஹல்லேலூயா. உன் ஆசீர்வாதங்களை அவசரப்படுத்தி உன் கையிலே ஆண்டவர் நேர்ச்சியாய் கொடுப்பார். விசுவாசிக்கிறீங்களா? சீக்கிரமா எழுந்திரு பேதுருன்னு சொல்லி தட்டி எழுப்பி அவசரப்படுத்தி வெளியே கொண்டு வரார். கவனிங்க, கையில் இருக்கிற சங்கிலிகள் தானா எப்படிங்க விழும் அப்படின்னா, ஏற்கனவே சொல்லிட்டேன், God is always in control behind the scene. எல்லாமே அவருடைய கண்ட்ரோலில் தான் இருக்குது. அதை புரிஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு சங்கிலியை அறுபடணும்னா சாவி வேணும், சாவி இல்லை. அந்த சங்கிலியை அறுக்கணும்னா சுத்தியல் உளிலாம் வேணும், அதை உடைச்சி வெளியே எடுக்கணும். கண்டிப்பாக சத்தம் கேட்டு போர் வீரர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க? 16 பேர் இருக்கிறாங்க. ஒவ்வொரு அடுக்கலையும் 16 போர் சேவர்கள் ஷிஃப்ட் பேஸில் அங்கே காவல் காக்குறாங்க. இதெல்லாம் மீறி கொண்டு வரணும்னா மெய்யாகவே அது இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயம். ஹல்லேலூயா. இது ஒரு மனிதனால் முடியவே முடியாது. அதுவும் கடைசி மொமெண்ட், விடிந்தால் சிறைச்சேதம். யார் ஒத்துக்குவா அவனை விடுதலையாக்க? ஆண்டவர் ஒருவரே நமக்கு அப்படி அற்புதங்களை செய்கிறவர். ஹல்லேலூயா. இந்த காலவெளியில் மனம் தளர்ந்து விடாதீர்கள். அவருக்கு கால தாமதம் என்ற ஒன்று அவருடைய புஸ்தகத்தில் ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. சங்கிலி விழும்போது யோசித்து பார்த்தேன், எல்லாம் ரொம்ப சைலண்டாக இருக்குது. அன்னைக்கு கண்டிப்பாக ஃபேன் இருந்திருக்காது. ஃபேன் ஓடனா கூட ஃபேன் சவுண்டு கேட்கும். அப்போது ரொம்ப நடு ராத்திரியில் எவ்வளோ மௌனமாக இருக்கும். சங்கிலி விழுந்தா சில்லுன்னு ஒரு சவுண்டு கேட்டிருக்கணுமே. ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்கிறப்ப எதிரிகளின் காதையெல்லாம் அடைத்து போடுகிறார். ஆமென். அவருடைய கண்களை குருடாக்கி போடுகிறார். தமது ஜனத்துக்காக வைராக்கியம் பாராட்டிட்டார்னா, அவரை போல அதிசயம் செய்கிறதில்ல, அற்புதம் செய்கிறதில்ல இந்த உலகத்தில் யாருமே இல்லை. ஆமென். எதிரி அவனுடைய கண்ணில் விளக்கெண்ணை ஊற்றி நம்ம கவனித்தாலும் சரி, அதெல்லாம் ஆண்டவர் தவிடுபடியாக்கி போடுவாரார். ஹல்லேலூயா. இந்த காலை வெளியில் உங்களுக்கு பிசினஸுக்கு விரோதமாக பல திட்டங்கள் தீட்டப்படலாம். உங்கள் குடும்பத்துக்கு விரோதமாய் உங்களுடைய ஆசீர்வாதத்துக்கு கேடுகளை உண்டாக்கும்படி சோத்திரம் பல மாய தந்திரங்களை உண்டு பண்ணலாம். பயப்படாதீங்க. நாம் ஆராதிக்கிற தேவன் பெரிய தேவன். ஹல்லேலூயா.
எதிரியை சில நேரத்தில் ஆண்டவர் பைத்தியமாக்கி போடுவார், குருடாக்கி போடுவார். உங்களுக்கு விரோதமாய், பிஸ்னஸுக்கு விரோதமாய், ஸ்தோத்திரம், உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு விரோதமாய் செய்கிற எல்லா காரியத்தையும் கர்த்தர் வாய்க்காமல் போக பண்ணுவார். அல்லேலூயா. சங்கிலி விழுந்தது தெரியல. இப்போ ஸ்தோத்திரம், தூதன் பேதுரு கடினமான சூழலில் என்ன செய்கிறார்? விசுவாசம் உடையவராக இருக்கிறார். நான் நேற்றே சொன்னேன், விசுவாசம் எங்கே இருக்கிறதோ அங்கே எதுவும் ஒட்டிக்கிட்டே இருக்கும். சொல்லுங்க, கீழ்ப்படிதல். விசுவாசமும் கீழ்ப்படிதலும் பிரிக்கவே முடியாத ஒட்டி பிறந்த இரட்டை குழந்தைகள். விசுவாசம் இருக்கு பாருங்க. பேதுரு அவர்கள், அவரா அப்போஸ்தலர், அப்போஸ்தலருக்கு அவர் தான் ஃபவுண்டர். அவரும் அதுக்கப்புறம் பவுலடிகளார்லாம் சிறந்த ஒரு போதகர், அவர் தான் லீடர். ஆனா அவர் என்ன செய்யறார்? வாசிங்க, 8ஆம் வசனத்தை வாசிக்கலாம். தூதன் அவனை நோக்கி, உன் அறையை கட்டி, உன் அறையை கட்டு, உன் பாதரட்சிகளை தொடுத்துக்கொள் என்றான். என்னவா? உன் பாதரட்சை. ஆக்சுவலா ஜெயிலரோட நமக்கு எல்லாருக்குமே தெரியும், ஒரு ஜெயிலுக்குள்ள போனா சிறைச்சாலை வஸ்திரம் என்ற ஒன்று உண்டு. அப்படிதானே? இவங்க வஸ்திரத்தெல்லாம் கலற்றி விட்டு சிறைச்சாலை வஸ்திரத்தை போட்டுருவாங்க. அப்போ எங்கே ஒரு மூலையில் இவருடைய வஸ்திரம் இருக்கு. ஆண்டவர் சொல்றாரு, ஆவியானவர் இந்த தூதன் மூலமாக சொல்றாரு. ஏஞ்சல் பொதுவாக 100% தேவ சித்தம் செய்கிறவர்கள். அவங்க ஒரு நாள் கூட சுய சித்தம் கிடையாது, சுய விருப்பம் அவங்களுக்கு கிடையவே கிடையாது. எசேக்கியேல் 1 வீட்டில் போய் வாசித்து பாருங்க. அதில் மறைமுகமாக உருவகமாக சொல்லப்பட்டிருக்கும், ரதத்தின் சக்கரங்களுக்கு சுய சித்தம் என்ற ஒன்று இல்லவே இல்லை. ரதத்தை ஓட்டுகிறவன் எங்கே போகுதோ அங்கே இந்த சக்கரமும் சுழன்று கொண்டிருப்பது போல தூதர்களுடைய வேலை முழுக்க முழுக்க பரலோகத்தின் சித்தம். அல்லேலூயா. அப்போ தூதன் அவனை சொல்றாரு, அறையை கட்டு அப்படிங்கிறார். உன் வஸ்திரத்தை போடு, உன் பாதரட்சைகள் பார்த்தீங்களா தொடுத்துக்கொள். அவன் அந்தபடியே செய்தான். அல்லேலூயா. நம்ம என்ன சொல்லியிருப்போம்? ஏஞ்சல், உனக்கு என்ன ஞானம் இருக்கா? என்னை இப்படி கூட்டிகிட்டு போகிற? செப்பல் சவுண்டு கேட்டு அந்த காவலர் வந்து என்னை பிடிச்சிட்டா என்ன பண்ணுறது? நம்ம அங்கே ஆலோசனை சொல்லிக்கிட்டு இருப்போம். அப்படிதானே? ஸ்தோத்திரம். தேவன் ஒரு காரியத்தை செய்கிறப்ப நல்ல கவனிங்க. இன்னைக்கு ஆண்டவர் கொடுக்குற விசேஷித்த ஆலோசனை அதுதான். ஒருபோதும் ஒரு நாளும் நாம் ஆண்டவருக்கு ஆலோசனை சொல்ல நாம் அழைக்கப்பட்டவர்கள் அல்ல. அல்லேலூயா. ஆமென். பேதுரு எவ்வளோ பெரிய ஃபவுண்டர். நீ சொல்கிறத நான் கேட்கணுமா? நான் இயேசுவோட கூட இருந்திருக்கிறேன். சோத்திரம். அந்த மலை உச்சியில பிதாவை பார்த்துருக்கிறேன், மோசையை பார்த்துருக்கேன், எலியாவை பார்த்துருக்கிறேன். நீ யாருன்னு சொல்லி தூதனை அற்பமாக நினைக்கல. தூதன் சொன்னதை அப்படியே செய்தான். அல்லேலூயா. என்ன கீழ்ப்படிதல் பாருங்க. இந்த காலை வேளையில் சில அற்புதத்தை ஆண்டவர் கட்டாயம் செய்வார். அப்படி செய்யும்போது அவருடைய ஸ்டைலுக்கே விட்டுருங்க. நம்ம ஆலோசனை ஆண்டவருக்கு தேவைப்படாது. ஹல்லேலூயா. அவர் ஆலோசனை கர்த்தர். விசுவாசிக்கிறீங்களா? அவன் அப்படியே செய்தான். தொடர்ந்து வாசிங்க. தூதன் பின்னும் அவனை நோக்கி, உன் வஸ்திரத்தை போர்த்து கொண்டு என் பின்னே வா என்றான். அற்புதம் நடக்கணும்னா ஆண்டவர் சொல்ற ஒவ்வொரு குறிப்பையும் கவனத்தில் வைத்து செய்தால் கண்டிப்பாக அடைக்கப்பட்ட வாசல்கள் தானாய் திறக்கும். பிரியமானவர்களே, அல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் சில காரியத்தில் அற்புதம் செய்யும் போது சொப்பனம் பார்க்கறது மாதிரி இருக்கும். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. இவன் தூதன் தானே, அற்பமானவன் நினைக்கல பாருங்க பேதுரு. அவனை அப்படியே பின் சென்று ஆமென் காரியங்கள் ஜெயமாய் மாறியது. அல்லேலூயா. ஆமென். 16 வீரர்களை தாண்டி வெளியே வரணும் அப்படின்னா அது இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியம். அல்லேலூயா. ஒவ்வொரு இடத்திலும் கதவுகள் திறக்கப்பட வேண்டும் என்றால் அது சூப்பர் நேச்சுரல் பவர். ஆமென். இயற்கைக்கு அப்பாற்பட்ட சிறையிருப்பின் கதவு திறக்கப்பட வேண்டுமா? ஜெபம் மிகவும் அவசியம். அல்லேலூயா. ஓ சோத்திரம். கடினமான சூழலில் நம்ம அந்த கடினமான சூழ்நிலையை நிதானமாய் கையாள்வது சோத்திரம் மிகவும் அவசியம். டென்ஷன் ஆகாதீங்க, பதற்றப்படாதீங்க. நிதானமாக எடுக்கிற முடிவு. எங்கே போயிட போகிறோம்? ஆண்டவர் ஒரு நாள் கால தாமதம் பண்ண மாட்டார். நம்ம ஏன் கடந்து டென்ஷன் ஆகும்? அந்தந்த நேரத்தில் அதினதின் காலத்தில் ஆண்டவர் நம்மை நேர்த்தியாய் நடத்துவார். அல்லேலூயா.
அதுக்காக பாரப்படாமல் இருக்கலாமா? அதுக்காக ஜெபிக்காமல் இருக்கலாமா? ஜெபம் இருக்கணும், தொடர்ந்து ஜெபம், விசுவாசம், கீழ்ப்படுதல் எல்லாம் இருக்கணும். டென்ஷன் ஆகாதீங்க, பதற்றப்பட வேண்டாம். இது ஆகலையே அது ஆகலைன்னு சொல்லி நிதானமாய் முடிவெடுப்போம். வாசல்கள் தானாய் திறக்கும். ஆமென். சுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த 10வது நாளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சிறைச்சாலையின் கதவை தானாய் திறந்த தேவனப்பா, திறக்கிற வரை எங்கள் ஜெபத்தை நாங்கள் விடக்கூடாது. எங்களுக்குள்ள விசுவாசம், நிதானமாய் முடிவெடுப்பது, பதற்றமடையாமல் அப்போஸ்தலனாகிய பேதுருவை போல ஆண்டவரே ஸ்தோத்திரம், கர்த்தர் மேல் எல்லா பாரத்தையும் வைத்து நாங்கள் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு செயல்பட கீழ்ப்படுகிற இருதயத்தை தாங்கப்பா. உமது வசனத்தை வழிவிடத்திலிருந்து எங்களுக்கு நேராய் பேசும்போது ஆண்டவரே, கால தாமதம் பண்ணக்கூடாது, உடனே கீழ்ப்படிந்து அதை அப்பியாசப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யும். மீதமுள்ள 11 நாட்களில் இன்னும் அநேகரை கொண்டு வாருங்கப்பா. தடைப்பட்ட ஜனங்களை நாளை தினத்தில் கொண்டு வரும், புதிய ஆத்துமாக்களை கொண்டு வரும். எத்தனை ஆழமான சத்தியங்களை நீர் இந்த திருச்சபைக்கு ஒவ்வொரு நாளும் கொடுக்கிறீர். உற்சாகத்தை தருகிறீரப்பா, ஒரு உத்வேகத்தை தருகிறீர், எங்களுக்கு ஒரு நம்பிக்கையூட்டுகிற செய்தியை தருகிறீர் சுவாமி. தொடர்ந்து உங்கள் திருநாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.